ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட ஒரு மாணவன் வந்தான். அவர் ஒரு மாம்பழத்தை கொடுத்தார், 2 பேருக்கு ஆளுக்கு ஒரு பழத்தை. யாருமே இல்லாத இடத்துல போய் சாப்பிட்டு வாடான்னு. ஒருத்தன் போனான், சுற்றி புற்றி பார்த்தா ஒரு குட்டிச்சோறு இருந்தது, அங்கே யாருமே இல்லை, கழுத கூட இல்லை. அவன் பழத்தை தின்னுட்டு டிராயரில் கை தொடச்சிட்டு வந்துட்டான். இன்னொரு பையன் பழத்தை அப்படியே கொண்டு வந்து வச்சான். ராமகிருஷ்ணர் கேட்டார், ராமா நீ அங்கே ஒரு குட்டிச்சோறு இருந்தது, அங்கே சாப்பிட்டுட்டேன். கிருஷ்ணா நீ ஏன் கொண்டு வந்துட்ட? சுவாமி, ஒத்துருமே இல்லாத இடத்துக்கு இந்த பழத்தை எடுத்துகிட்டு போனேன். அப்போ நான் போனோன்னே நான் ஒருத்தன் அங்கே இருக்கேன் இல்லையா? அது மட்டும் இல்லை, அதுக்கு மேலே கடவுள்னு ஒருத்தர் இல்லாத இடமே இல்லை. அப்போ 2 பேர் ஆச்சு. நீங்கள் ஒத்துரும் இல்லாத இடத்துக்கு போனீங்க, 2 பேர் இருக்கமே, அதான் கொண்டு வந்துட்டேன். அதான் பக்தி. உனக்கு தாண்டா ஞானம் வரும், நீ போடா வீட்டுக்கு அனுப்பிட்டார் பழத்தை தின்னவனை. ஏன்னா எல்லா இடத்துலையும் கடவுள் பார்த்துக்கிட்டே இருக்கா. முன்னெல்லாம் அதை சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. சாமி கண்ணை குத்துண்டா, எச்ச பண்ணாத, சாமி பார்த்துக்கிட்டே இருக்கார். எங்களெல்லாம் அப்படி தான் வளர்த்தாங்க. சாமி பார்த்துக்கிட்டே இருக்காரு, திருடாத, அதை பண்ண பயம் இருந்தது. எங்கே செஞ்சாலும் சாமி பார்ப்பார். இப்போல்லாம் கிடையாது. கோயில் கதவை 8 மணிக்கே பூட்டியாச்சு, எந்த சாமி வந்து பார்க்குறாருங்கிறோம். இப்போ சாமி இவன் பார்க்காம இருந்தால் பார்த்தாதான். அது மாதிரி கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கிறார், பார்க்காத இடமே இல்லை. இந்த இடத்துலையும் இருக்கார். உட்காந்து எங்கேயாவது உட்காந்து கேட்டுக்கிட்டு தான் இருப்பார். அவரும் ஒழுங்காக சொல்கிறியா, உனக்கு நாக்கு கொடுத்தது பிரயோஜனமா, உனக்கு காது கொடுத்தது பிரயோஜனமா? கடவுள் இல்லாத இடமே இல்லை.